6 மாவட்டத்திற்கு மிக தீவிரமான மழை பொழிவு பத்தி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எந்தெந்த நாட்கள்ல, எந்த தேதிகள்ல உங்களுக்கு மழை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. ஏன்னா எதனால தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்க தகவல் கேட்டிருந்தீங்க. அதற்காகவே நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவுவதன் காரணமாகவே தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு தீவிரமடையும். தொடர்ந்து இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகளை எதிர்பாருங்க. மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அதை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும். எந்தெந்த பகுதிகளுக்கு மிக கனமழை எச்சரிக்கை அப்படிங்கறது நம்ம பார்த்தாகணும். ஏன்னா தமிழ்நாடு முழுவதுமாகவே மிக கனமழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சில இடங்களில் மட்டுமே அந்த மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அதாவது அவலாஞ்சி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு. கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறுல கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யும். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை, மற்ற இடங்களில் மிதமான மழை பதிவாகும். தேனி மாவட்டங்களில் போடி நாயகனூர் மற்றும் பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். மற்றபடி மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பரவலாக தென் மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் அவ்வப்போது பதிவாகும். மற்றபடி அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் உங்களுக்கு அந்த மிதமான மழை பொழிவு மறுபடியும் பெய்ய தொடங்கும். ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த சுற்று மழை பொழிவு எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் பரவலாக அந்த மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டங்களிலும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மறக்காம தேதிகள் எல்லாமே நீங்க குறித்துக் கொள்ளுங்க. லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா மாவட்டத்திலுமே நமக்கு மழை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா உள் மாவட்டத்திற்கு மட்டும் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பனிப்பொழியினுடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சற்று தீவிரமாகவே காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை மட்டும் பதிவாகியிருக்கு. மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு மட்டுமே நமக்கு காணப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் 15 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வெப்பநிலை பதிவாகியிருக்கு. அதாவது பனிப்பொழியினுடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிகுந்த தீவிரமடைந்து காணப்படும். நாமக்கல் மட்டும் இல்ல, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மிக தீவிரமான மழை பொழிவுகள் அல்லது நமக்கு பனிப்பொழிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை பொழிவை காட்டிலும் பனிப்பொழிவு உள் மாவட்டத்தில் மிக தீவிரமடைந்து காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரை குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் பலத்த காற்றானது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இலங்கை கடற்கரை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று பொறுத்தவரை 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லட்சத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எந்தெந்த நாட்கள்ல மழை வரும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம கொடுத்திருக்கிறோம்.